ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்படட் தமிழ். நான் உங்கள் ஹபி. நம்ம எம்படட் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக தமிழில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த யூடியூப் சேனலில் சி ப்ரோக்ராமிங், மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஏ டு Z எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எம்படட் சிஸ்டம்க்கான ரோட் மேப் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எம்படட்க்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுலேயும் இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா சி, ஒன் அண்ட் ஒன்லி கிங் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லலாம் எம்படட்க்கு சி. ஸோ நம்ம அந்த சி லாங்குவேஜை ஒரு 60 வீடியோஸாக பார்க்க போகிறோம். டெய்லி 1 or 2 வீடியோஸ் கண்டிப்பாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சி சீரீஸில் ஸ்க்ராட்ச்லேருந்து டெப்த் அட்வான்ஸ் சி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சீரீஸ் முடிக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புறேன். இது சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ. இதில் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. சீனா என்ன, எம்படட்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் எப்படி, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சி? சீனா என்ன? சிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் கோடு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கும், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. /include studio.h அப்படிங்கிறது வந்து அதோட லைப்ரரிஸ். இன்ட் மெயின், நம்ம அதுக்குள்ளே தான் வந்து கோட் எழுதுவோம். printf ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்படட் தமிழ் சி ப்ரோக்ராமிங் சீரீஸ். ஓகே, இது ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராமிங். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராமிங் பார்த்துருப்பீங்க. ஓகே, தென் வாட் இஸ் எம்படட்? எம்படட்னா என்ன? எம்படட்னா என்ன? ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். உங்கள் கையில் இருக்க, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மொபைல் ஃபோன் ஒரு எம்படட் டிவைஸ். இல்லை லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா அது ஒரு எம்படட் டிவைஸ். டிவி ரிமோட்ஸ், ஏசி ரிமோட், எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் எங்கெங்கெல்லாம் சிக்னல் பாஸ் பண்ணி நடக்குதோ எல்லாமே எம்படட் சிஸ்டம். எல்லாத்துக்குள்ளேயுமே கோடு இருக்குது. அதில் சி கோடு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த இமேஜை பாருங்களேன். வாட் இஸ் எம்படட்? இந்த இமேஜை பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோன், ரோபோட்டிக் ஆர்ம், மைக்ரோ ஓவன், வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம், ஏர் கண்டிஷன்ஸ். அதாவது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ அடா சிஸ்டம், ஏஐ டிரைவிங், இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே சொல்லலாம். எல்லாமே இந்த எம்படட் சிஸ்டம்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் எம்படட் சிஸ்டம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்னால் என்னென்னு தெரியுமா? நீங்கள் வெளியில் பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாத்துலேயுமே சேம் மேத்ஸ் படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர்னால் ஒரு மானிட்டர், மவுஸு, கீபோர்டு அண்டு CPU, ஸ்பீக்கர்ஸ், பிரிண்ட், இதெல்லாம் எக்ஸட்ரா இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம். நம்ம லேப்டாப் வாங்குகிறோம் இல்லை மொபைல் வாங்குகிறோம்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது ரேம் செக் பண்ணுவோம், ப்ராசஸர் செக் பண்ணுவோம், அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ ரேம்னா என்ன, சிபியூனா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க அந்த ஒர்க்கிங் கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். அந்த சிம்பிள் ஒர்க்கிங் கான்செப்ட்டு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுவீங்களா, அதுதான் ஸ்டோரேஜ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக இருக்குது, உங்கள் கையில் வந்து அது இருக்குது, அது அழியாது, அது நீங்கள் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை. ஸோ அதுதான் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணுவீங்க, நம்ம படித்ததா படிக்காததா, இல்லை என்ன கதை எழுதலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது எங்கேருந்து யோசிப்பீங்க? பிரெயின்லேருந்து யோசிப்பீங்க. அதுதான் CPU. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டிங்க, அதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு, கதை கிடச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ரஃப் ஷீட்டில் எழுதுவீங்க. அந்த ரஃப் ஷீட் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆன்சர் ஷீட் தான். ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதுறீங்க. அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அதை அப்படியே கொடுத்துருவீங்க, ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருவீங்க. அது வந்து ரிட்டன் உங்களுக்கு வரலாம், இல்லை பேப்பர் கிடைக்க போகலாம். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது, நமக்கு அது கிடைக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஸோ அதுதான் ரேம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஸ்டோரேஜ். ஏன்னா அதில் கொஸ்டின் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஸ்டோரேஜ். இப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுனா, சிஸ்டத்தில் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ஸ்டோரேஜில். அதாவது SSD அந்த மாதிரி 1 TB 2 TBலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பிரெயினுங்கிறது தான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த CPUவில் திங்க் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஃபைல் வந்து ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம், அந்த ஃபைல் வந்து நம்ம கிளிக் பண்ணோடனே CPUவில் போகும். CPUலேருந்து ரீட் பண்ணிவிட்டு
அதாவது ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது வந்து ரேமோட மெமரியில் தான் டிஸ்ப்ளே பண்ணும். ஏன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு தான். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சிம்பிளாக நான் சொன்னது தான். எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க, அது கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அது வந்து ஸ்டோரேஜ். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, அதுதான் CPU. அந்த யோசிச்சு தான் நீங்கள் ஆன்சர் சீட்டில் எழுதுறீங்க, அதுதான் ரேம். ஆன்சர் சீட் எழுதினோடனே அந்த ரேம் எங்கே போகுது, அதாவது ஆன்சர் சீட் வந்து ஸ்டாஃப் கிட்ட போதா கடைக்கு போதான்னு தெரியாது. ஸோ அதுதான் டெம்பரரி மெமரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒர்க்கிங் கான்செப்ட். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல விரும்பல, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும், ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு /include studio.h int main, அதாவது மெயின்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். printf hello world கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. சிம்பிள். இதை வந்து நம்ம ஹியூமன் ரீடபுளாக இருக்குது, நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பின்னாடி என்ன நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சி கோட் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதை கம்பைல் பண்ணுறீங்க. கம்பைல் பண்ணிவிட்டு அவுட்புட் ப்ரீவியஸாக சொன்னதான் நம்ம சி கோட் ரைட் பண்ணுறோம், கம்பைல் ஆகுது, அவுட்புட் ஆகுது. இது வந்து இந்த திங்கிங் இருந்தால் போதும். இந்த ப்ரீ ப்ராசஸர், டிரான்ஸ்லேட்டர், அசம்பிளர், லிங்கர்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து சி கோட் எழுதுறீங்க, அது கம்பைல் பண்ணுறீங்க, கம்பைல் ஆகி அவுட்புட் வருது. பட் ஆனால் இதுவே இன்னொன்று டெப்த்தாக பார்த்தோம்னா, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கும் ப்ரீ ப்ராசஸர், டிரான்ஸ்லேட்டர், அசம்பிளர், லிங்கர். இந்த 4 ஸ்டேஜை தாண்டி தான் அவுட்புட் நமக்கு வரும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம டீப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து சி சீரீஸ் தான். பட் நம்ம சி படிக்கிறது எதுக்காக? எம்பெடடில் கோட் போடணும், அதில் ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சி லேர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த சியை நம்ம ஹார்ட்வேர், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ESP32வில் ஒரு LED பிளிங்க் பண்ணுறதோட கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ESP32. இதில் வந்து நம்ம ஒரு LED கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்குது. அதில் வந்து பின் செட் பண்ணுவோம். பின் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அது வேல்யூ கொடுப்போம். 1 அப்படின்னா அது ஆன், 0னா ஆஃப். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி இந்த கோடை எடுத்து நம்ம ESP32க்கு போடுறோம். அந்த ESP32வில் என்ன ஆகுனா, நம்ம பவர் கொடுக்கும்போது அந்த கோடு வந்து ஃப்ளாஷ் மெமரிக்கு போகும். அந்த மெமரியில் இருக்க ஸ்டோரேஜ் என்ன பண்ணுன்னா, அதை வந்து CPU, அதாவது ப்ராசஸரில் ரீட் பண்ண அதாவது திங்க் பண்ண வைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சேமஸ் அந்த எக்ஸாம் ஹால் அதை அப்படியே கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அங்கே அந்த கோடு, நம்ம கொடுத்த கோடு வந்து பவர் ஆன உடனே அந்த கோடு வந்து ஸ்டோரேஜில் போயிட்டு, ஸ்டோரேஜ்லேருந்து ப்ராசஸருக்கு போய் திங்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம 1 0 அப்படின்னு கொடுத்தோம்னா லைட் ஆஃப், 1 அப்படிங்கிற மெசேஜ் பாஸ் ஆச்சுன்னா லைட் ஆன். இது சிம்பிள் தான். நம்ம போக போக இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிளான் என்ன? நெக்ஸ்ட்டு ஒரு 60 டேஸ்க்குள்ளே எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ நான் அவ்வளோ வீடியோஸ் இந்த சி சீரீஸில் மட்டுமே போட போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ டே 1 to 4, அதாவது 1 to 4 வீடியோஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸோட பேசிக்ஸ், CPU, RAM, ஸ்டோரேஜ் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ், இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங், கம்பைலேஷன், கம்பைலர், எரர்ஸ், இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் 5 to 14, அதாவது டே 5 to 14 அந்த டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ரேட்டர்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரே, ஸ்ட்ரிங்ஸ், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டேஸ் 15 to 22 அந்த டேஸ் வீடியோஸ்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் ஆஃப் த சீனே சொல்லலாம், அதுதான் பாயிண்டர்ஸ். அதில் பார்த்திங்கன்னா வாட் ஆர் பாயிண்டர்ஸ், வேரியபிள்ஸ், பாயிண்டர், அர்த்தமெட்டிக்ஸ், அரே பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ், டூ பாயிண்டர்ஸ், ரியல் லைஃப் யூஸ் கேசஸோட எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேஸ் 23 to 34 அந்த வீடியோஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், மெமரி மேனேஜ்மெண்ட், ரிங், பஃபர், இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேஸ் 35 to 50 அட்வான்ஸ் ISR, FSM, மெமரி மேப்டு, இன்புட் அவுட்புட் ஆப்டிமைசேஷன், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் த சி அண்ட் யூஸிங் ஃபார் எம்பெடட்க்குன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டே 51 to 60 அந்த வீடியோஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், கோட் ரிவ்யூ, கரியர் ரோட் மேப். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம அதில் வந்து லைவ் செஷனாவோ இல்லை ஏதாவது பிளான் பண்ணிக்குவோம் ஃபைனலாக. ஓகே கைஸ், இந்த 60 days சேலஞ்சில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், பில்ட் பண்ண போகிறோம், மாஸ்டர் ஆக போகிறோம். நம்ம எம்பெடட் டெவலப்மெண்ட் ஓகே கைஸ், இது நம்மளோட இந்த வீடியோட ஃபைனலுக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு ஒரு 3 ரிக்வஸ்ட் இருக்குது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட், நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி, ஹெக்ஸாடெசிமல் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், பை பாய், தேங்க்யூ.